தனுஷ ராசி, தனுஷ லக்னம் சூப்பராக இருக்குது. ஏன்னா குரு வந்து 7ஆம் பார்வையவங்களை பார்க்குறாரு. ஜாக்பாட்டில் நீங்களும் ஒருத்தர். ரொம்ப சூப்பராக இருக்குது டைமு. எது எதுலலாம் சூப்பராக இருக்குது? பணம் காசு நல்லாயிருக்கு, ஃபேமிலியோட டைம் நல்லாயிருக்கு, தாராளமாக வெளி ஊருங்கள் போயிட்டு வரலாம். முக்கியமாக மலை பிரதேசங்கள்லாம் போயிட்டு இருந்தால் நல்லது. ஏன் சார் இந்த பர்டிகுலர் அப்படின்னீங்கன்னா உங்கள் அமைப்பு இப்போதைக்கு அப்படி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பாகம்லாம் செவ்வாய் வருதுன்னா மலை பிரதேசம், ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, உங்களுக்கு எது போகணுமோ குடும்பத்தோடு போயிட்டு வாங்க. அதுதான் விஷயம். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல ஆசீர்வாதங்கள் தரும். எதுலாம் ஆசீர்வாதம் தரும்? இப்போ வந்து பணம் கையில் நல்லபடியாக வர்றதுக்கு இது தரும். குடும்பத்தில் சந்தோஷம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக தரும். குலதெய்வம் கோவில் போயிட்டு வந்தால் நீங்கள் முயற்சி ஸ்தானம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அபார வெற்றி தரும். முயற்சி ஸ்தானம் வந்து அபார வெற்றி தரும். இதில் இப்போ இதில் வந்து நிறைய பேர் நீங்கள் வந்து டீச்சர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, ட்ரெயினர்ஸ் இருப்பீங்க, கன்சல்டன்ட்ஸ் இருப்பீங்க, சாஃப்ட்வேர்லேயே மிடில் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பீங்க. இவங்கெல்லாம் யாருன்னா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, நிறைய லைசன்ஸுங்களுக்குலாம் அப்ளை பண்ணுவாங்க. அது வர்றதுக்கெல்லாம் இது வந்து ஒரு பர்டிகுலரான டைம் இருக்கும். நீங்கள் படிக்கிற குழந்தைங்களாக இருந்தால் படிப்புக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தனுஷ ராசி நல்லா படிக்கிற பசங்களாக இருப்பாங்க, ரொம்ப வீட்டுக்கு அடங்கின பசங்களாக இருப்பாங்க, அன்பாக பணிவாக இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க. என்னென்னா குரு 7ஆம் பார்வையாக பார்க்குறது சரி, சனி பகவானும் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் கொஞ்சம் மந்தம் தாட்டம் படிக்கிற குழந்தைங்களுக்கு. அதுவும் உங்கள் 4ஆம் வீட்டுனா சனி பகவான்றதுனால ரொம்ப மந்தம் தாட்டம். படிக்கிற குழந்தைங்களுக்குன்னு சில பரிகாரங்கள், அதாவது சயின்டிஃபிக் பரிகாரங்கள்னே சொல்லுவாங்க இது. ஏன்னா பச்சை காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிட மூளை நல்ல வளர்ச்சி அடையும். சனி மந்தத்தன்மை கம்மி பண்ணுறதுக்கு சில இது இருக்குது. கால் பண்ணுங்கள், நான் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணும்போது குழந்தைங்க படிப்பு நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஏதாவது பழுதாகிட்டே இருக்கும். நல்லா ஓடி இந்த வண்டி சார், ரொம்ப வருஷமாக வச்சுட்ருக்க வண்டி சார், இன்னத்தில் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குன்னுவாங்க. இந்த காலகட்டம் அந்த மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து சனி தாக்கம் குறைக்கணும்னா எண்ணெய் தேய்ச்சி வாரம் குளிக்கிற மாதிரி அடிக்கடி வண்டி வந்து வாட்டர் வாஷ் கொடுத்துட்டே இருங்க. சார் ரொம்ப காசு சார்னா என்ன பண்ணுறது? பழுதாச்சும் அதை விட ஜாஸ்தி ஆகுதுல காசு. அதனால் ஒரு வாட்டர் வாஷ் அப்பப்போ கொடுத்துட்டே வாங்க. அதுக்கு ஒரு பரிகாரம். வித்தியாசமாக சொல்கிறீங்களே சார்னா இது தாங்க ப்ராக்டிக்கல் பரிகாரம். இல்லைன்னா நம்ம போய் கோவிலை 3 சுற்றுற மாதிரி வண்டியை வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க முடியும் இல்லை. ஸோ அது பழுதாகக்கூடாதுன்னா அதுக்கும் சில பரிகாரங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். தாயார் உடல்நிலையெல்லாம் ரொம்ப பார்த்துக்கோங்க. ஏதாவது உடம்பு முடியலன்னா ஐயோப்பா எல்லாம் சரியாயிடும், வயசானவங்க அப்படி தான் அப்படின்னு இல்லாமல் டக்குன்னு என்னென்னத்தை பார்த்துட்டிங்கன்னா பெருசாக எதுவும் ஆகாமல் தடுத்துக்கிட்டே வரலாம். அண்ட் ஸோ பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், முயற்சி ஸ்தானம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் என்னென்னா திருமணத்துக்கு டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக லவ் பண்ணுறவங்களுக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது அன்பு காட்டணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அதுவும் அமைய நல்லாயிருக்கு. அதை திருமணமாக மாற்றணும்னா டைம் அதை விட சூப்பராக இருக்குது. யாருன்னா வீட்டில் இதை பற்றிலாம் பேசணுன்னா பர்ஃபெக்டான டைம் பேசுங்க, நல்லபடியாக திருமணமாகும். புதுசாக பொண்ணு மாப்பிள்ளை தேடுறேன், இப்போ மேட்ரிமோனியல் சைட்ஸை தேடுறேன், தெரிஞ்சவங்களை வச்சு தேடுறோம்னாலும் அதுவும் அமையத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதுக்கு நிறைய நல்ல நாட்கள்லாம் சொல்லுவோம். நாட்கள் ஹோரை, புதன், வியாழன், வெள்ளி, புதன் ஹோரை, குரு ஹோரை, வெள்ளி ஹோரைலாம். உங்களுக்குலாம் ஒன்றும் வியாழன் குரு ஹோரைனா சூப்பராக அமையும். ஸோ நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி டைமில் போய்ட்டு நீங்கள் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்க, சுப நிகழ்ச்சிகள் எடுத்து பண்ணுறீங்கன்னா அது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மகப்பேறுகளும் கல்யாணம் ஆனவங்க மகப்பேறு ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்லா இருக்க டைம். சார் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகிடுச்சு, அடுத்து செல்வத்துக்கு தான் நான் ட்ரை பண்ணுறேன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல டைம் தான் இது. ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து எனக்கு பார்ட்னர் தேவைப்படுது, யாரோ இன்வெஸ்டர் தேவைப்படுது, எனக்கு பணம் யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை யாராவது எனக்கு கூட வந்து பார்ட்னராக உழைக்கணும்னா அதுக்கு சூப்பரான டைம் இது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சைட்லேருந்து ஏதோ பணம் வரணும், ஏதோ உங்கள் ஸ்பௌஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சொத்து வரணும்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுனா இது ரொம்ப நல்ல டைம். எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பெரியவங்க யார்? வீட்டில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அவங்க ஆஃபீஸில் மேனேஜர்ஸ், சீனியர்ஸ், இவங்க பெரியவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப நல்லது. நம்ம கரெக்டாக பேசணும்னு நினச்சிப்போம், பட் அது தப்பாக கன்வே ஆகிடும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு
பேச்சு தவிர்க்கிறது நல்லது, இல்லை கவனித்து நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது. நம்மளை மீறி சில பேருக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை பஞ்சாயத்து ஓடிட்டுருக்கோம் ஆஃபீஸில், நம்மளை மீறி இது நடக்குதுன்னா குருமார்களை பிடிச்சிக்கோங்க. ஜீவ சமாதி வழிபாடு ஒன்று சில வழிபாடுகள் சொல்லணும், வீடியோ கடைசியில் ஃபுல்லாக பாருங்கள். குருமார்கள் வழிபாடு பிடிச்சிக்கோங்க. நம்மளதே நம்ம நிறைய இந்த கலர் தெரப்பி, சீடு தெரப்பி, கலர்கள், ஏன்னா கலர் ஹேஸ் அ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயம் ப்ரூவ் ஆகிருக்குங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண அந்த கலர்கள் யூஸ் பண்ண மக்கள் உங்ககிட்ட வந்து மைண்ட் அளவில் ஒரு அலைன்மெண்ட் வருவாங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பிஸ்னஸில் எதனா பிரச்சனை வர மாதிரி இருக்குது அப்படின்னா பார்த்து நிதானமாக கவனமாக பாருங்கள். டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கான்றதை பாருங்கள். மற்றபடி பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனை வந்தாலுமே ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நஷ்டமாகுதுன்னா பயந்துடாதீங்க, ப்ராஃபிட் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குங்க, தாராளமாக நடக்கும் சுப நிகழ்ச்சிகள். அது சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு, மகப்பேருக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது டைமு. பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் நல்லாயிருக்கு. கவனமாக பணம் போட்டிங்கன்னா பல மடங்காக எடுக்கலாம். வழிபட வேண்டிய தெய்வங்கள்னால் தட்சிணாமூர்த்தி. வியாழக்கிழமை குருஹுரையில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மூக்கடலை வச்சு வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபடலாம். இதெல்லாம் பண்ண இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேறு வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே, ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. இந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோடைய நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும், ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோட நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோட தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா, இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும், நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க.